திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். சுமூகமாக நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க எப்படி பார்க்குறீங்க ஆளுநருடைய உரை புறக்கணிப்பை? இதில் ஆளுநர் உரை புறக்கணிப்பு மட்டுமல்ல, மரபு மீறுகிறார். அதாவது 1974 இருந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு அரசு சட்டம் இயற்றினாரோ, தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் அது சட்டமன்றம் உட்பட முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும், கடைசியாக தேசிய கீதமும் பாடப்படும் என்பது தமிழ்நாட்டு அரசினுடைய சட்டம். அதை மிக தெளிவாக இதுவரைக்கும் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் மரபு மீறுகிறார். முதலில் நீங்கள் தேசிய கீதம் பாட வேண்டும். இது எந்த வகையில் நியாயம்? இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒன்று. இரண்டாவது, ரைட், ஒருவேளை அவருக்கு தேசத்தின் மீது பற்றிருக்கிறது, அதனால் அதை ஏற்கிறார் என்று சொன்னால், அவர் பேசி முடித்த பிறகு சபாநாயகர் சொல்லுகிறார் தேசிய கீதம் இன்னும் போடவில்லை என்று சொல்லுகிறார். அவருக்கும் தெரியும். அப்படியானால் தேசிய கீதத்தை அவமதித்து அவர் வெளிநடப்பு செய்கிறார். இரண்டும் உள்ளொன்று புறமொன்று வைத்து பேசுவதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தேசிய கீதத்திற்காக நான் புறக்கணிக்கிறேன் என்கிற மனிதர் தேசிய கீதத்தை எப்படி புறக்கணிக்க முடியும்? இது எந்த வகையில் நியாயம்? மரபை மீறுவது ஒரு பக்கம். தமிழர்களின் மரபை, தமிழர்களுக்கு எதிரான ஒரு மரபை உருவாக்க நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய கைப்பாவையாக ஆளுநர் செயல்படுகிறார். பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு எதிராக இருக்கலாம், தமிழர்களுக்கு எதிராக இருக்கலாம், தமிழ் மண்ணுக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிராக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆளுநர் அப்படி நடந்து கொள்ளக் கூடாது என்பதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் அல்ல, சமீபத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் சுட்டிக்காட்டி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது ஆளுநர் மரபு மீறி நடந்து கொண்டார். ஆனால் அவர் இறுதி வரைக்கும் இருந்த காரணத்தினால் அவர் அந்த உரையை ஏற்றுக்கொண்டார் என்பதை முறைப்படி அவை முன்னவர் அதை வாக்கெடுப்பிற்கு விட்டு 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே குரலாக அரசு எதை தயாரித்ததோ அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். எனவே எந்த இடத்திலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ, முதலமைச்சர் தலைமையிலான ஆளும் கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ எந்த இடத்திலும் ஆளுநருக்கு எந்த மரபு மீறலையும் ஏற்படுத்தாமல் தமிழ்நாட்டின், தமிழ் மண்ணின் கௌரவத்தையும் பண்பாட்டையும் காத்திருக்கிறார்கள். ஆளுநர் மரபு மீறி இருக்கிறார். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.